10 கற்பனைகள். தேவன் மலையில் இறங்கி வந்தார். சிவந்த கடலை கடந்த பிறகு இஸ்ரவேல் மக்கள் பாலைவனத்தில் நடந்தார்கள். 3 மாதங்கள் கடந்தன. அவர்கள் சீனாய் மலை அடிவாரத்தில் வந்து சேர்ந்தார்கள். அந்த மலை மிகவும் பயங்கரமாக இருந்தது. புகை எழுந்தது, இடி இடித்தது, மின்னல் வெட்டியது, மக்கள் நடுங்கினார்கள். தேவன் மோசேயை அழைத்தார். மோசே, மலையின் மேலே வா, நான் உனக்கு ஒரு முக்கியமான காரியம் கொடுக்கிறேன். மோசே மலையின் மேலே ஏறினான். மேகமும் புகையும் அவனை சூழ்ந்தது. தேவனின் மகிமை அங்கே நிறைந்தது. மக்கள் கீழே நின்று நடுங்கினார்கள். மோசே மலையின் மேலே 40 நாட்கள் இருந்தான். 40 இரவுகள் இருந்தான். சாப்பிடவில்லை, தண்ணீர் குடிக்கவில்லை. தேவன் அவனுக்கு பேசினார். அவன் கேட்டான். தேவன் 2 கல் பலகைகளில் தமது விரலினால் கட்டளைகளை எழுதினார். தேவனை நோக்கி, முதல் கற்பனை, என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் இருக்கலாகாது. 2ஆம் கற்பனை, யாதொரு சுரூபத்தையாகிலும் யாதொரு விக்கிரகத்தையாகிலும் வணங்காதிருப்பாயாக. 3ஆம் கற்பனை, உன் தேவனின் நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. 4ஆம் கற்பனை, ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிப்பாயாக. இந்த 4ம் தேவனை நேசிக்க சொல்கின்றன. 5ஆம் கற்பனை, உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணு. அப்பொழுது உன் தேவன் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே நீ நீடித்த நாள் வாழ்வாய். இது பெற்றோரை மதிக்க சொல்கிறது, அன்பு செய்ய சொல்கிறது, கவனிக்க சொல்கிறது. 6ஆம் கற்பனை, கொலை செய்யாதே. 7ஆம் கற்பனை, விபசாரம் செய்யாதே. 8ஆம் கற்பனை, களவு செய்யாதே. 9ஆம் கற்பனை, பொய்ச்சாட்சி சொல்லாதே. 10ஆம் கற்பனை, பிறருடையதை இச்சியாதிருப்பாயாக. இந்த 6ம் மனிதரை நேசிக்க சொல்கின்றன. தேவன் 2 கல் பலகைகளில் தமது சொந்த விரலினால் எழுதினார். இது மிகவும் முக்கியம். மனிதன் எழுதவில்லை, தேவனே எழுதினார். அது தேவனின் நேரடி வார்த்தை. அது தேவனின் நேரடி கட்டளை. மோசே கல் பலகைகளுடன் மலையிலிருந்து இறங்கினார். அவன் முகம் பிரகாசமாக ஜொலித்தது. தேவனோடு பேசியதால் அவன் முகத்தில் மகிமை தெரிந்தது. மக்கள் அவனை பார்த்து பயந்தார்கள். அவன் பலகைகளை தூக்கி காட்டினான். மக்கள் அதை பார்த்தார்கள். தேவனின் வார்த்தைகள் கல்லில் பொறிக்கப்பட்டிருந்தன. நண்பர்களே, இந்த 10 கற்பனைகளை இயேசு 2 வார்த்தைகளில் சொன்னார். உன் தேவனை முழு இருதயத்தோடும் நேசி, உன் அண்டை வீட்டானை உன்னை போல நேசி. இந்த 2 கட்டளைகளிலும் 10 கற்பனைகளும் அடங்கியிருக்கின்றன. 10 கற்பனைகள் இன்றும் பொருந்தும். கொலை செய்யாதே, வார்த்தையால் கூட மனசை கொல்லாதே. களவு செய்யாதே, நேரத்தை களவு செய்யாதே. பொய் சொல்லாதே, சின்ன பொய்யும் சொல்லாதே. பெற்றோரை கனம் பண்ணு, அவர்கள் இருக்கும் போதே. நண்பர்களே, தேவன் இந்த கட்டளைகளை நம்மை கட்டுப்படுத்த கொடுக்கவில்லை, நம்மை காக்க கொடுத்தார். இந்த கட்டளைகளை கடைபிடித்தால் நம் வாழ்க்கை அழகாகும், குடும்பம் சந்தோஷமாகும், சமுதாயம் நல்லதாகும். இன்றே ஒரு கற்பனையை எடுங்கள், அதை உங்கள் வாழ்க்கையில் கடைபிடியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.